இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஏன் அழைத்தார், உங்களை அழைத்தார், ஏன் அழைத்தார், எதற்காக அழைத்தார், அதை எப்படி அந்த அழைப்பை காத்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சற்று விளக்கமாய் சொல்லும்படியாக விரும்புகிறேன். யுவர் காலிங், உன் அழைப்பு. உங்கள் இருதயத்து மேலே கையை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னை அழைத்தார். எஸ், தட் இஸ் த ரீசன் யூ ஆர் ஹியர் டுடே. இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே, பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு அப்போஸ்தலன் அல்ல, ஒரு ப்ராஃபட் தீர்க்கதரிசி அல்ல, ஒரு எவாஞ்சலிஸ்ட் அல்ல, ஒரு போதகன் அல்ல. பிகாஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுனால நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கீங்க. சர்ச்சுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால வரேன் இல்லை 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 இல்லை. பரலோகம் தூரம், சர்ச்சுக்கு தூரம் கிட்ட என்பதை பேசக்கூடாது. முதலாம் வானம் தாண்டி, இரண்டாம் வானம் தாண்டி, மூன்றாம் வானம் தாண்டி சியோன், வட திசையில் உள்ள சியோன் பர்வதத்துக்கு போவதற்கு இன்னும் ராக்கெட் கண்டுபிடிக்கல. இயேசுவானவர் தான் நம்ம தூக்கிட்டு போனோம். இப்போ உங்க உடம்பை தூக்கிட்டு பக்கமோ தூரமோ நீங்க வந்துட்டீங்கன்னா, காலங்களில் அவர் தூக்கிட்டு அவர் இடத்துக்கு கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய அழைப்பை குறித்து நான் சொல்ல போகிறேன். நம் 3 குறிப்புகள். ஒன்று, your calling is divine, உங்களுடைய அழைப்பு தெய்வீகமானது. இரண்டாவது, understanding the purpose of God's calling, தேவனுடைய அழைப்பை குறித்த ஒரு நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 3, standing firm in your calling, உங்களுடைய அழைப்பில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். மேபி யூ ஸ்டடிட் வெல், நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், நல்லது, இட் இஸ் அ பிளஸிங். ஆனால் இந்த பூமியை உண்டாக்கின தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. சம்திங் இன்சைட். ஆண்டவருடைய மனதில் உங்களை குறித்து ஒரு காரியம் இருக்கு. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை திட்டம் பண்ணியிருக்கிறார். எதேச்சியாக நாங்கள் பிறக்கலை. மனுஷன் 1000 தப்பிதங்களை செய்வான், ஆனால் ஒரு ஜீவன் உண்டாக்கப்படுவது தேவனாலே. உனக்குள்ளாக தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே படைக்கப்படுகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்குது. உங்களை அழைக்கும் போது பிதாவாக்கி தேவன் தமது குமாரனாக்கி இயேசு நாமத்தில் உங்களை அழைச்ச போது, கமான் லிசன், இயேசுவானுடைய சாயலுக்கு ஒப்பாக்க முடியாக தான் உங்களை அழைச்சிட்டாராம். எவ்வளோ சூப்பர்ல. நீங்கள் கண்ணாடியெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்னதான் ஒப்பனை செய்தாலும் உங்கள் ஒப்பனை செய்கிற வேலையிலே உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், அந்நாளிலே நான் இயேசுவை போல மாறுவேன், நான் இயேசுவை போல மாறுவேன். அவருடைய குமாரர் குமார்த்திகளை அவரை பார்க்கும்போது உங்கள் ஜாடியாகவே இருக்குதுன்னு பரலோகம் சொல்லணும். என்னங்க கரெக்டு தான். ஏதாவது வருத்தம் இருக்குதா உங்களுக்கு? நான் கருப்பாக இருக்கிறேன், நான் சகப்பாக இருக்கிறேன், முடி இருக்குது, முடி இல்லை, இல்லை முகம் இப்படி இருக்குது, கண் இருக்குது, ஏதாவது வருத்தம் இருக்குதா? நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ கவனிக்க வேண்டிய 30ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை கர்த்தர் அழைச்சாராம். ஆண்டவர் ஏன் உங்களை அழைச்சிட்டாரு? தேவன் உங்களை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். யூ ஆல்ரெடி செலக்டட் பை காட். ஒரு சந்தோஷமா இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் திஸ் பிளானட், இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக, ஐயா, அம்மா, சகோதரா, சகோதரி, உன் பேரை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். யூ ஆர் ஆல்ரெடி செலக்டட். தேவன் எப்படியெல்லாம் அவர் திட்டம் பண்ணி உங்களை கொண்டு வந்து அமர வைக்கணும் திட்டம் பண்ணாரோ, அழைத்தவர் கொண்டு வந்து அமர வச்சிட்டார். நினச்சி பார்த்தாங்களா? உங்கள் ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கெல்லாம் பேர் சொல்லி உங்கள் அப்பா அம்மா சேர்த்தாங்க. ஆனால் உங்கள் சபைக்கு மட்டும் ஆண்டவர் தான் பேரில் உங்களுக்கு கூட்டு வந்து வச்சார். நீங்கள் எதாவது சொன்னீங்களா? நான் சபைக்குன்னு போனால் இந்த கிறிஸ்துவின், இந்த சோர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ், இந்த கிறிஸ்துவின் பட்டை தான் போவேன்னு சொன்னீங்களா? சொல்லவே மாட்டீங்க. சொன்னதும் இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை.
ஆனால் ஆண்டவர் திட்டம் பண்ணி தந்தி உட்கார வச்சார். இது தமது ஓல் டிசிஷன், நாட் யோர் டிசிஷன், அக்கார்டிங் டு யோர் டிசிஷன். உங்க திட்டம்படி அல்ல. சொல்லு பார்க்கலாம், என் திட்டம்படி அல்ல, என் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் இன்றைக்கு சபையில் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றார், அம்மா ஐயா, கடைசி வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன், உன் பிள்ளைகளை நடத்துவேன், பிள்ளைகளுடைய படிப்பை நடத்துவேன். ஃபெயில் ஆயிட்டாங்களா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அந்த பிள்ளைகளை நடத்துவார். ஒரே வழியில், பல ஆயிரம் வழிகள் இந்த பூமியில் இருக்கிறது, ஆனால் ஒரே நாமமாக இயேசு நாமத்தால. சரி, ஆண்டவருடைய தெய்வீக அழைப்பு எப்படி என்று நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ உங்களை கர்த்தர் முன்குறித்து அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கார். நீதிமான்கள்லாம் ஒரு அள்ளிலே சொல்லாமா? அப்பாடியோ, இது ஒரு சந்தோஷம், சபையில் இவ்வளோ நீதிமான்கள் இருக்கிறாங்கனே. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ மகிமை உங்களுக்காக காக்கப்பட்டிருக்கிறது. The glory of the Lord is waiting for you. மகிமை உங்களுக்காக வெயிட் பண்ணுகிறது. காரியங்களை பிளந்து போகத்தக்கதாக தேவனுடைய மகிமை இறங்கும். தேங்காய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எந்த கல்லில் போட்டு உடைச்சா உள்ள இருக்கிற தேங்காய் வெளியே வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். சாஃப்டாக இருந்தீங்கன்னா சின்னதாக உடச்சிடுவார், ஒரே கராத்தா ஸ்டைலில் இப்படி தட்டி, இல்லாட்டி பெரிய பாறாங்கல்ல உடைச்சி அதை செதற வைப்பார். ஆக மொத்தம் நீங்கள் வெளியே வரணும். அதுதான் ஆண்டோட சித்தம்.